சென்னை மாநகராட்சி வாசல்ல போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுவும் மலைமலையா போலீஸ் வந்து இறங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி பார்த்திருப்போம் மக்களே. எதற்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது துப்புரவு தொழிலாளர்கள் மீண்டும் போராட்டம் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு இன்ட் கிடைச்சதால அங்க குவிக்கப்பட்டிருக்காங்க போலீஸ் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைக்கப்பெறுகின்றது. இப்போ நம்ம இதுல ரெண்டு விஷயம் பார்க்க வேண்டும். அதாவது துப்புரவு தொழிலாளர்கள் பண்ணக்கூடிய போராட்டம் அப்படிங்கிறது உண்மையாலுமே இது நியாயமான போராட்டமா, இல்ல யாரோ இவங்க தூண்டி விட்டு இவங்க தப்பான போராட்டத்தை இறக்க விடப்படுறாங்களா அப்படிங்கிறதையும், ரெண்டாவது இவங்க துப்புரவு தொழிலாளர்களுக்குள்ள ஒரு சில விஷக்கிருமிகள் இருக்கிறாங்க. அந்த விஷக்கிருமிகள் எப்படி இங்க இருக்கக்கூடிய மக்களை தப்பா வழிநடத்தி கொண்டு போய் அரசாங்கத்துக்கு எதிராக பேச வச்சு அதே மாதிரி உயர்நீதிமன்ற ஒரு தீர்ப்புக்கும் எதிராக பேச வைக்கிறாங்க அப்படிங்கிறதையும், இந்த விஷக்கிருமிகள் களையெடுக்கப்பட வேண்டியவர்கள் இவர்கள் இங்க இப்போ பிரசன்ட் சினாரியோல பாத்தீங்கன்னா பல ரூபங்கள்ல உள்ள தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களை எப்படி அடையாளம் காண பார்க்க போறோம் இந்த பதிவுல. மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. துப்புரவு தொழிலாளர்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல ஒரு பெரிய பிரளயத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் மக்களே. ஆனால் அந்த போராட்டம் நியாயமான போராட்டமா அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ண வேண்டும். அதாவது ஒரு விஷயம் பார்க்கணும். அதாவது இந்த போராட்டம் நடக்கிறது அப்படிங்கிறது ரெண்டு மண்டலத்துல இருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளர்கள் எல்லாருமே வந்து அவங்களுடைய கான்ட்ராக்டை வந்து நம்ம பிரைவேட்டு கொடுக்குறாங்க கவர்மெண்ட் அப்படிங்கிறதுனால, இதனால அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுடும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையில போராடுறாங்க. சரிங்க, இப்போ நம்ம ஒரு ஃபேக்டை பார்க்கலாமே. சென்னையில மொத்தம் 15 மண்டலம் இருக்கு. அந்த 15 மண்டலத்துல 10 மண்டலம் ஆல்ரெடி பிரைவேட் டெண்டர் கொடுத்தாச்சு. ஸோ பிரைவேட்டா பண்ணக்கூடிய கான்ட்ராக்டர்ஸ் தான் அதை ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க. ஸோ கான்ட்ராக்ட் லேபரர்ஸா தொழிலாளர்கள் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். சரி, இந்த 10 மண்டலம் மாற்றப்பட்ட உடனே அங்க இருக்கக்கூடிய வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அரசாங்கத்தில் கண்ட்ரோல் இருந்தப்ப வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் தூக்கி வீசப்பட்டார்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. அந்த மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸுமே வெளியே வரல. அப்படி யாரும் சொல்லவும் இல்லை வெளியே வந்து. சரி, அப்போ பிரைவேட்ல கொடுத்துட்டா இந்த கவர்மெண்ட்ல இருந்து எடுக்கப்பட்ட துப்புரவு தொழிலாளர்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க யாருமே நீக்கப்படவில்லை இந்த 10 மண்டலத்துல. ஆனால் இப்போ 2 மண்டலம், ராயபுரம் மற்றும் பக்கத்து மண்டலம், இந்த 2 மண்டலத்துல இருந்து மட்டும் பிரைவேட்டு கொடுத்துட்டாங்கன்னா பல பேர் நீக்கப்படுவாங்க அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சு போராடுறாங்க இல்லைங்களா. அந்த பல பேர் யாரு அப்படிங்கிறத நம்ம அடையாளம் காண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன் அப்படின்னு நான் சொல்றேன் மக்களே. அதாவது நீங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சாம்சங் அப்படிங்கிற ஒரு தொழிலாளர்களுடைய போராட்டம் பார்த்திருப்போம். 1 மாசம் நடந்துச்சு இந்த போராட்டம். ஏன் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தால், சாம்சங் அப்படின்ற ஒரு பிரைவேட்டான கம்பெனி, அவங்க சவுத் இந்தியாலேயே தமிழ்நாட்டுல மட்டும்தான் கம்பெனி வச்சிருக்கிறாங்க. பல ஆயிரம் பேருக்கு வேலை கொடுத்துருக்குறாங்க. நாமளே அந்த செய்தியை வந்து பிரசுரம் பண்ணியிருப்போம். அதுல சாம்சங் ஊழியர்கள் நிஜமாலுமே அவங்களோட ஃபீட்பேக்ஸை கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபீட்பேக்ல பாத்தீங்கன்னா அவங்க பேசியிருப்பாங்க, நான் சாம்சங்ல வந்து வேலை செய்ய வர்றதுக்கு முன்னாடி நான் எவ்வளவு ஏழ்மையான நிலைமையில இருந்தேன், இப்ப நான் வீடு வாங்கிட்டேன், என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், நான் மேரேஜ் பண்றேன், நிறைய பேர் பேசியிருப்பாங்க. அப்போ சாம்சங் கம்பெனி எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான நோட் கொடுத்துருக்கு பல பேருக்கு அப்படிங்கறத அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல. ஆனால் போராடுறவங்க என்னமோ தங்க வாழ்வாதாரமே போயிடுச்சு, சாம்சங்குள்ள தொழிற்சங்கம் வரவில்லை என்றால் அங்க வாழ்வாதாரமே போயிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு அவங்க போராட்டத்துல பேசியிருப்பாங்க. இப்போ இதை உற்று நோக்க வேண்டும் மக்களே. அதாவது சாம்சங் அவங்க தொழிலாளர்கள்லாம் சேர்ந்து சாம்சங் தொழிலாளர்கள் சங்கம் அப்படின்ற பெயர்ல சங்கம் வச்சுக்கிறதுக்கு யாருமே தடையா இல்லை. அப்ப ஏன் தடையா இருந்தாங்க சாம்சங்? ஏன் கம்பெனி, ஏன் நிர்வாகம் தடையா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள சிபிஎம்மோ இல்ல கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சேர்ந்த தொழிற்சங்கங்கள் உள்ள வருதுனால் நாங்க அது தடையா இருப்போம், நாங்க அதை ஏத்துக்க மாட்டோம், ஒத்துக்க மாட்டோம், நாங்க கம்பெனி காலி பண்ணிட்டு வேற இடத்துக்கு போயிடுறோம்னு சொல்ற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. அப்போ ஒரு கட்சியை சேர்ந்த தொழிற்சங்கம் அவங்க உள்ள வந்து அங்க தொழிற்சங்கம் அமைக்கிறதுக்கு ஏன் கம்பெனி தடையா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டும். இங்க மீனம்பாக்கம் பக்கத்துல ஒரு கம்பெனி இருந்துச்சு மக்களே. இதை வந்து இந்த கம்பெனில வேலை பார்த்த ஒருவர் நம்ம கிட்ட ஆதங்கமா பகிர்ந்து கொண்ட ஒரு விஷயத்துல அவங்க கிட்ட பகிர்றேன். ஒரு கிளவுஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, ஒரு சைனாவும் ஏதோ ஒரு வெளிநாட்டு கொலாபரேட்டரோட இருந்த ஒரு கம்பெனி. அங்க கிளவுஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனில 10,000 பேர் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ இவ்வளவு பேர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அங்க வந்து ஒரு தொழிற்சங்கம் உள்ள வருது. அந்த தொழிற்சங்கம் உள்ள வந்தவுடனே அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டான் இமீடியட்டா. கிளம்பி வேற ஸ்டேட்டுக்கு அவன் போயிட்டான். என்ன காரணம் பார்த்தால்,
இந்த தொழிற்சங்கம் அப்படின்றது அந்த எம்ப்ளாயிஸ்குள்ள ஆரம்பிக்கப்படுற தொழிற்சங்கமா இருக்குமே, ஆனால் அது கம்பெனிக்கு இஷ்யூவா இருக்கிறது கிடையாது. அதே ஒரு கட்சியை சார்ந்த தொழிற்சங்கமா இருக்குமே, ஆனால் என்ன பண்றாங்க, உள்ள வந்தவொடனே ஃபர்ஸ்ட் உள்ள வராங்க கட்சி. அதை எப்படி பாருங்க, ஒரு ஃபேக்டரிக்குள்ள ஒரு தொழிற்சங்கம் ஆரம்பிக்கிறாங்க, அது கட்சியை சார்ந்த தொழிற்சங்கம். அதுல பில்டிங் கட்டி கொடுக்கறது கூட அந்த கம்பெனியுடைய காசுல கட்டி போட்ட சொல்லுவாங்க. ஸோ கம்பெனி காசுல அலுவலகம் கட்டி கொடுக்கணும். அந்த அலுவலக தொழிற்சங்கம்னு பேர் போட்டுப்பாங்க. அது ஒரு ஒரு தனி கட்சியோட தொழிற்சங்கமா இருக்கும். வந்ததுமே ஸ்லோவா அந்த கம்பெனி பேரலுக்குள்ள ஒரு 20, 30, 40, 50 ஆட்களை உள்ள நுழைச்சி அவங்களுக்கு தொழிற்சங்கத்தை அந்த கம்பெனி வேலை பார்க்குற மாதிரி சம்பளம் தரதை கேட்பாங்க. யோசிச்சு பாருங்க மக்களே, ஒரு தொழிலாளர்கள் இல்லைன்னா முதலாளி இல்லை, ஒத்துக்கணும். அதே போல முதலாளி இல்லைன்னா தொழிலாளர்களே இல்லை, அதையும் ஒத்துக்கணும். அப்போ ஒரு கம்பெனி நடத்தக்கூடியவர்கள் ஒரு 50 பேர் வேலையே பார்க்காம, சரிங்க ஒரு 10 பேர் கூட வச்சுக்கோங்களேன், ஒரு 10 பேர் வேலையே பார்க்காம அவங்க சம்பளம் போட்டு கொடுக்குறாங்கன்னால் அந்த ஓனருக்கு வயிறு எரியுமா எரியாதா? இதை எதிர்த்து கேள்வி கேட்டா உடனே ஒர்க்கர் ஸ்ட்ரைக், எங்க வேலை பார்க்க மாட்டோம், இழிவுபடுத்திட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்கன்னு அவங்க போராட்டம் பண்றது. இதனாலதான் ஒரு கட்சியை சார்ந்த தொழிற்சங்கமே இருக்குமே, ஆனால் அதனை உள்ள அலோவ் பண்றதுக்கு அவங்க விரும்ப மாட்டேங்கிறாங்க இந்த ஒரு கம்பெனிஸுமே. ஸோ இதுதான் இங்க மிகப்பெரிய இஷ்யூ. இப்ப அப்படி இங்க வரும். இப்ப இதனால மீனம்பாக்கத்துல ஒரு கம்பெனி க்ளோஸ் ஆச்சு. சாம்சங் சொன்னாங்க, நீங்க எம்ப்ளாயிஸ் ஃபெடரேஷன் வச்சுக்கோங்க, ஆனால் ஒரு கட்சியை சார்ந்து வரதை அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இது ஹைகோர்ட்டுக்கு போகுது. ஹைகோர்ட் என்ன கொடுத்துருக்காங்க தீர்ப்புன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கட்சியை சார்ந்து வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் மேனேஜ்மெண்ட் சொல்றாங்க. அப்போ அதற்கு நம்ம செவி சாய்க்க வேண்டும். எம்ப்ளாயிஸ் வைக்கிறதுக்கு யாரும் தடையா இல்லை இந்த இடத்துல சொல்லிட்டு ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. கொடுத்ததற்கு பிறகுதான் கலைஞ்சு போறான். அதுலயும் பாருங்க, கலைஞ்சு போயிடாதரா, நீ போராட்டம் பண்ற, உன்னை கரு வச்சிருவாங்க மேனேஜ்மெண்ட், கரு வச்சு உன்னை 1 மாசத்துல தூக்கிடுவாங்க வேலையை விட்டு, அப்படிலாம் பயமுறுத்தினாங்க. சிபிஎம் சைட்ல பயமுறுத்தி அவனது மறுபடியும் போராட்டத்திலே ஸ்டே பண்ற மாதிரி எல்லாம் பண்ணாங்க. அதையும் மீறி ஸ்லோவா கூட்டம் கலைய அப்புறம் தமிழக அரசாங்கம் அவங்க சைட்ல இருந்து மினிஸ்டர்ஸை வச்சு பேசினதுக்கு அப்புறம் யாரும் வேலையோட தூக்க மாட்டாங்க கவலைப்படாங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க உள்ளே திரும்ப வேலை செய்ய போனாங்க. ஒரு சிபிஎம்ன்ற ஒரு கட்சி உள்ள பூந்து எப்படி குழப்பத்தை ஏற்படுத்தினாங்க சாம்சங் ஊழியர்களுடைய விஷயத்துலன்றதை நீங்க கண் கூட பார்த்திருக்க முடியும். வெளியே இருந்து பாக்குறதுக்கு சாம்சங் போராடுறாங்கன்றதா தெரியும் மக்களே. ஆனா உள்ளுக்குள்ள யாரு தூண்டி விடுறா, எதுக்கு தூண்டி விடுறாங்க, ஏன் தூண்டி விடுறாங்க, என்ன பெனிஃபிட் அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதுலாம் நீங்கள் டீப்பா அதை நீங்க விசாரிக்கும் பொழுதுதான் தெரியும். ஸோ இப்படி விசாரித்ததுல கிடைச்ச தகவல் அவங்ககிட்ட பகிர்ந்துக்கிற அந்த இடத்துல இது அப்படியே இங்க நீங்க அடாப்ட் பண்ணி பார்க்கலாம். அதாவது ராயபுரம் மற்றும் இன்னொரு மண்டலம் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பகுஜன் சமாஜ் பார்ட்டியும் கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இப்போ அரசாங்கம் அரசுல இருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளர்களுடைய அந்த ஒரு பேட்ச்ல கிட்டத்தட்ட 50-80 பேருன்னு சொல்றாங்க. ஒழுங்கான கணக்குன்னு வெளியே வரல மக்களே. அவ்வளவு பேரு நாங்க இந்த கட்சி அந்த கட்சி இந்த தொழிற்சங்கம் சொல்லிட்டு இவங்கெல்லாம் உள்ள வேலையே பார்க்காம உள்ள பேருக்குள்ள உட்காந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னும், அதன் மூலியமா இங்க அரசுக்கு பல லட்சங்கள் இழப்பு ஏற்பட்டு இருக்கு அப்படின்னும். சோ இந்த இடத்த இந்த மண்டலம் 2 மண்டலத்தை மட்டும் பிரைவேட்டு கொண்டு போய் கொடுக்கும் பொழுது நிச்சயம் பிரைவேட் என்ன பண்ணுவான்னா அவங்க பார்ப்பான் யாரு வேலை பார்க்கற யாரு வேலை பார்க்கலன்னு பார்ப்பான். சோ வேலை பார்க்காதவங்க எல்லாம் இவங்க வேலை பார்க்க மாட்டேன்றாங்க அப்படின்னு தூக்கி வெளியே போட்டு போயிடுவான். சோ அதற்காக இங்க உள்ள மத்த ஊழியர்களை தூண்டி விட்டு கொண்டு யோசிச்சு பாருங்க மக்களே, அவங்க தூண்டி விடுறதுக்கு ஒரு மேஜர் ரீசன் சொல்றாங்க. துப்புரவு பணியாளர்கள்லாம் கவர்மெண்ட்டை வாங்கிட்டு இருந்த சம்பளம் 22,000 ரூபாய் மாசத்துக்கு. இப்போ இது பிரைவேட்டு கொடுத்துட்டா 17,000 சில்லறதான் வரும் அப்படிங்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு 5,000 ரூபாய் குறைக்கிறாங்க மாசத்துக்கு. எப்படி குடும்பம் நடத்த முடியும்? இதான் நீங்க மெயின் பாயிண்டா வச்சு போடுங்கன்னு சொல்றாங்க. இப்ப 5,000 குறைக்கிறாங்கன்னா 5,000க்கு என்ன பண்றாங்க அடுத்ததுன்ற ஒரு கேள்வி இருக்கு. கவர்மெண்ட் பணியாளர்களா இருந்த சமயத்துல அவங்களுக்கு இஎஸ்ஐயோ பிஎஃப்ஓ கிடையாது. இப்போ பிரைவேட்ல இஎஸ்ஐ கொடுக்குறாங்க, பிஎஃப் கொடுக்குறாங்க. மக்களே இப்போ நம்ம கவர்மெண்ட் ஜாப்னு ஏன் எல்லாரும் போய் விடணும் நினைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் ரிட்டையர்மெண்ட் ஆகும் சமயத்துல ஒரு பெரிய அமௌண்ட் கொடுப்பாங்க. ஆனதுக்கு வரை பென்ஷன் வரும். ஏதாவது உடம்பு சரியில்லைனா இஎஸ்ஐ ஃபண்ட், இஎஸ்ஐயோடைய அந்த ஒரு வசதி இருக்கு நமக்கு. ஸோ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போறதை விட
இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்ல போய் நம்ம சிகிச்சை பெற்றுக்கணும்னா நல்லா இருக்கும், இன்னும் வசதியா இருக்கும் அப்படிங்கிறதுலாம் ஒரு பெனிஃபிட், ஆடட் பெனிஃபிட்டா இருக்கு. இப்ப அது எல்லாத்தையும் பிரைவேட்டே கொடுக்குறாங்க அப்படின்னால் அது இந்த பணியாளர்களுக்கு பெனிஃபிட் தானே. அப்போ இந்த மக்களுக்கு விவரம் தெரியாம இருக்கணுன்றதுக்காகவும் விவரம் தெரியலன்றதுக்காகவும் எப்படியெல்லாம் அவங்க தூண்டி விடுறாங்கன்றதை நீங்க பார்க்கணும். அது இஎஸ்ஐ பிஎஃப்ன்றது அவங்க பெனிஃபிட் தான். ஒரு 20 வருஷம் வேலை பார்க்கறாங்க, பிஎஃப்ல மாசம் மாசம் பணம் சேர்ந்துகிட்டே இருக்கு. ஒரு பெரிய அமௌண்ட் 1 லட்சம் அமௌண்ட் சேர்ந்துருச்சுன்னா, ஒரு அவங்க குடும்பத்துல ஒரு மேரேஜ் வச்சிருக்கிறாங்க, இல்ல பையன் படிப்புக்கு அதிகமா காசு செலவாகுதுன்னா அந்த பிஎஃப் அமௌண்ட் எடுத்து அவங்க செலவு பண்ணிக்க போறாங்க. இது பெனிஃபிட் தானே மக்களே. அப்ப இதை எப்படி ட்விஸ்ட் பண்ணி இங்க உள்ள மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி போராட்டத்தை இறங்க வச்சிருக்கிறாங்க இந்த குரூப் அப்படிங்கிறத நீங்க தெளிவா பார்க்கணும். இந்த குரூப்புக்கு சப்போர்ட் பண்றது யாருன்னு பார்த்தா இந்த ரஞ்சித் மாதிரி ஆட்கள் சப்போர்ட் பண்றாங்க, ஒரு சில கம்யூனிஸ்ட் பார்ட்டி சப்போர்ட் பண்றாங்க. அதுல இந்த வளர்மதி, இந்த நிலவுமொழி செந்தாமரை இவங்கெல்லாம் கூட சப்போர்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறாங்க. எதற்கென்றால் இவங்களுடைய வட்டாரங்களும் இவங்க வட்டத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் இந்த 2 மண்டலத்துல சம்பளம் வாங்காம வேலை வாங்கிட்டு இருக்கிறாங்கன்றதுனால அவங்க வேலை போடக்கூடாதுனால அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ இதை நம்ம தெளிவா பார்க்கணும். இவங்க அனைவருமே இங்க ஒரு அரசாங்கத்தோட பணத்தை ஏமாத்தி அதை வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும், ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் அரசாங்கத்தை ஏமாத்தி பணத்தை நீ என்ஜாய் பண்ணுன்னு சொல்லுதா? ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் ஒரு கம்பெனியில நீ வேலையே பார்க்காம நீ பணத்தை என்ஜாய் பண்ண சொல்லுதா? அப்படி யோசிச்சு பாருங்க மக்களே, தமிழ்நாட்டில் உள்ள கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் எந்த அளவுக்கு தப்பா இங்க ஊடுருவப்பட்டிருக்குன்றதை நீங்க பார்க்க வேண்டும். நிலவுமொழி செந்தாமரையா இருக்கட்டும், வளர்மதியா இருக்கட்டும், 2 பேரும் அட்வொகேட்னு சொல்லிக்கிறாங்க. அன்னைக்கு வீடியோ எல்லாம் போட்டு பெரிய அஜிடேஷன் ஏற்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. சரிங்க, நான் அவங்கள பாயிண்ட்டுக்கே வருவோமே. நம்ம அன்னைக்கே சொல்லியிருந்தோம், ஹைகோர்ட்டு காலைல 12 மணிக்கு ஒரு ஆர்டர் போடுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க போராட்டம் பண்ணனா இப்ப முறையா நீங்க அனுமதி வாங்கி அங்க போராட்டம் பண்ணுங்க. மக்கள் நடந்து போயிட்டு இருக்கிறத போராட்டம் பண்றீங்க நான் ஹைகோர்ட்டு கேள்வி கேட்டாங்க. இது கேட்டது காலைல 12 மணிக்கு, உத்தரவு போட்டது 1 மணிக்கு. இவங்களை 1 மணில இருந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க போலீஸ், கலைஞ்சு போங்க கலைஞ்சு போங்க கலைஞ்சு போங்கன்னு. ஆனால் கலைஞ்சு போகாம அதற்கு பிறகு நிலவுமொழி ஜாயின் பண்றாங்க, வளர்மதி ஜாயின் பண்றாங்க. எதுக்கு ஜாயின் பண்ணணும்? கூட்டத்துல கலைஞ்சி போக சொன்ன இடத்துல அவங்க ஜாயின் பண்றாங்க. எதுக்குன்னா இந்த இடத்துல கலவரத்தை ஏற்படுத்த ட்ரை பண்றாங்க, ஆளை கூட்டி ஆளை தட்டி கலவரத்தை ட்ரை பண்றாங்க. இப்ப இங்க கலவரம் ஏற்பட்டு இருந்ததுன்னா இது யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்? அரசாங்கத்துக்கு நஷ்டம், உண்மையாலுமே துப்புரவு பணியாளர் இருக்கக்கூடிய ஒரு நஷ்டம். அவங்க நினைப்பாங்க, ஆமா கோர்ட் உத்தரவு போட்டுருச்சு நம்ம ஏன் பணம் நினைப்பாங்க, நினைக்க விடாம பண்றாங்க. யோசிச்சு பாருங்க மக்களே, அட்வொகேட்னு சொல்றாங்க, கோர்ட் உத்தரவை மீறினா இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டா இல்லையா? இங்கேயே பாப்போமே, இன்னைக்கு துப்புரவு தொழிலாளர்கள் மீண்டும் போராட்டம் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் குவிக்கப்பட்டிருக்காங்க மாநகராட்சி வாசல்ல. இதே போல கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். அத்தனை பேரும் போராட்டம் பண்ணா உடனே அரெஸ்ட் பண்ணலாம் எல்லாரையும். அதுக்கு நீதிபதியை ஒன்னும் அப்ஜெக்டே பண்ண மாட்டாரு. பாருங்க மக்களே, எப்படி இவங்களை தூண்டி விட்டு இது மாதிரி செய்யுங்கன்னு சொல்றாங்க இந்த குரூப்ன்றதை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. இது அனைத்துமே ஒரு சில நபர்களுடைய வெறும் சுயநலம் மட்டும்தான். என்ன சுயநலம்னு பாத்தீங்கன்னா, இத்தனை வருஷமா வேலையே பார்க்காம சம்பளம் வாங்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்ப பிரைவேட்டுக்கு மாறினதுமே இதுக்கு வெளியே போட்டு போறாங்க அவங்கெல்லாம். ஏன்னா வேலை பார்க்க மாட்டேன், சம்பளம் தர மாட்டேன் பிரைவேட் சொல்லுவாங்க. சோ இவங்களுடைய சுயநலத்துக்காக எப்படி இங்க உள்ள மக்கள், இன்னோசென்ட் மக்கள், இக்னோரன்ட் மக்கள், கொஞ்சம் கூட யோசிக்க தெரியாத, எது உண்மை பொய்ன்றது பிரிச்சு பார்க்க தெரியாத மக்களை ஏமாத்தி இவங்க அவங்க வல்ல உழ வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க தெளிவா பார்த்துக்கொள்ளுங்கள். இந்த வீடியோ துப்புரவு பாக்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு இஎஸ்ஐ பிஎஃப்ன்றது பெனிஃபிட்டான விஷயம் தான். எவ்வளவோ பிரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ்ல இஎஸ்ஐ பிஎஃப் தான் நல்லா இருக்குமேன்னு எதிர்பார்க்கறாங்க. நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க, திடீர்னு உங்களுக்கு கன்சீவ் ஆகுறீங்க, நீங்க குழந்தை பெற்றுக்கிறீங்கனால் அந்த குழந்தை பெற்றுக்கிறதுக்கான ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாத்தையும் இஎஸ்ஐல பண்ணும் பொழுது நல்லா இருக்கும். உங்களுக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் சூப்பரா இருக்கும். அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேகே நகர் இருக்கக்கூடிய இஎஸ்ஐசி ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்க, எப்படி இருக்குன்றத பாருங்க. ஐடி கார்டர் மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும், வெளியால் உள்ளே வர முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அருமையான மருத்துவமனை இருக்கு இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் கேகே நகர்ல. சோ
உங்களுக்கு இஎஸ்ஐபிஎஃப் பெனிஃபிட்டான விஷயம் தான். இதை தப்பா உங்ககிட்ட திணிச்சு தப்பா போராட்டம் பண்ண ட்ரை பண்றாங்கனால் நீங்கள் அரெஸ்ட் ஆவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னால் ஹைகோர்ட் உத்தரவு ரொம்ப தெளிவா இருக்கு. அதை மீறி போராட்டம் நீங்க பண்றீங்க, அது மாநகராட்சி வாசல்ல நீங்க பண்றீங்க, அனுமதி வாங்காம பண்றீங்க நீங்க அப்படின்னால் யூ கேன் பி அரெஸ்டட். அரெஸ்ட் ஆயிட்டீங்கன்னால் அதுக்கப்புறம் நீங்க வேலையே பார்க்க முடியாது. ஸோ உங்களுடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரத்தையும் உங்களுடைய பீஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்லுவாங்க, ஒரு நல்ல அமைதியையும் கெடுக்கக்கூடியவர்கள் உங்க சுத்தி உள்ள இருக்க ஆட்கள் மட்டும்தான். ஸோ இவங்க பேச்சை நம்பிட்டு நீங்க வேலை பார்க்காம நீங்க போராட்டம் பண்ண ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னால் உங்கள் வாழ்க்கை தான் வீணாகும். இவங்க சொல்றது பூரா போய் இவங்களுக்கு பெனிஃபிட் ஆகணும், இவங்க வேலையே பார்க்காம சம்பளம் வாங்கிட்டு நல்லா வைத்து தொப்பையை வளர்த்துக்கணும்னு நினைக்கிறாங்கனால் இவங்களுக்காக உங்களை பலியாட பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பலியாடாதீங்க, பார்த்துக்கோங்க. எனக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.